நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. மத்திய அரசின் மக்கள் நல திட்டமான பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட மொத்த கணக்குகளில் 23% இப்போது எந்த பண பரிவர்த்தனையும் இல்லாமல் செயலற்ற நிலையில் இருப்பதாக மக்களவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள பங்கஜ் சௌத்ரி, 2025 ஜூலை 31ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் மொத்தம் 56 கோடி ஜன்தன் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இதில் 23% அதாவது 13 கோடி கணக்குகள் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்படாமல் செயலற்ற நிலையில் இருக்கின்றன. மாநில வாரியாக செயலற்ற கணக்குகளின் எண்ணிக்கையில் முதல் இடத்தில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் 2.75 கோடி கணக்குகள் செயலற்ற நிலையில் உள்ளன. அதைத் தொடர்ந்து பீகாரில் 1.39 கோடி கணக்குகளும், மத்திய பிரதேசத்தில் 1.07 கோடி கணக்குகளும் செயலற்ற நிலையில் இருக்கின்றன. இந்த கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வங்கிகள் கடிதம், மின்னஞ்சல் அல்லது SMS மூலம் கணக்கு செயலற்றுவதாக மாறுவது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் செயலற்ற கணக்குகளை மீண்டும் செயல்படுத்துவதற்காக அவ்வப்போது விழிப்புணர்வு திட்டங்களையும் அரசு நடத்தி வருகிறது என்றும், ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்களின்படி ஒரு சேமிப்பு கணக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் பரிவர்த்தனை இல்லை என்றால் அது செயலற்ற கணக்கு என எடுத்துக் கொள்ளப்படும் என்று பங்கஜ் சௌத்ரி கூறினார்.